தமிழ் இசை மூவர் முத்து தாண்டவர், மாரி முத்தாப்பிள்ளை, அருணாச்சல கவிராயர். முத்துன்னு வருது பாருங்க, அருணாச்சலம்னு வருது. இந்த மூவரை தான் தமிழ் இசை மூவர் என்று சொல்லுவாங்க. இவங்களுக்கு தமிழக அரசு என்ன பண்ணியிருக்குன்னா, சீர்காழி இருக்கு இல்லையா, அங்கே மணிமண்டபத்தை அமைச்சிருக்கு. இந்த தமிழ் இசை மூவர்கள் கிருதி இருக்கு இல்லையா, அந்த கிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கீர்த்தனைகளை மையப்படுத்தி தான் தமிழ் பாடல்களை சரணம், பல்லவி, அணுப்பல்லவின்னு பிரித்து இசையமைப்பாங்க. கர்நாடக இசையினுடைய மூவர் பார்க்குறோம். இங்கேயும் முத்துன்ற பேர் வருது பாருங்கள். இது முத்து சுவாமி தீட்சிதர்னு சொல்லணும். அங்கே தமிழ் இசையில் முத்து தாண்டவர், மாரி முத்தாப்பிள்ளைன்னு வரும். இங்கே கர்நாடக இசையில் முத்து சுவாமி தீட்சிதர்னு வருது. கர்நாடக இசை சுவாமி தீட்சிதர்னு ஞாபகம் வச்சுக்கணும். தியாகராயர், சியாமா சாஸ்திரிகள், முத்து சுவாமி தீட்சிதர் ஆகியோர் கர்நாடக இசையினுடைய மும்மூர்த்தின்னு சொல்கிறோம். பரதநாட்டியத்திலையும் ஆன்மீக இசை நிகழ்வுகளிலும் இவங்களுடைய பாடல் மிக முக்கியம் பெறுதுன்னு சொல்லுவாங்க. இந்த கர்நாடக இசையின் மூவருக்கு திருவாரூரில் நினைவிடம் அமைச்சிருக்காங்க. பஞ்சமுக வாத்தியம், பழங்காலத்தில் இருந்தே இந்த பஞ்சமுக வாத்தியங்கிற இசைக்கருவி இருக்குது. இதில் ஒரு 5 வாய் போன்ற அமைப்பு இருக்கும், சரிங்களா? இந்த 5 வாய் போன்ற அமைப்பு தான் இந்த இடத்துல பஞ்சமுக வாத்தியம்னு சொல்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு வாயிலிருந்தும் ஒரு தனித்துவமான இசையை இது வெளிப்படுத்தும். இது வெண்கலக்குடம், வெண்கல வார்ப்பால் உருவாக்கப்பட்ட சற்று உயரமான குடம்னு இதை சொல்லணும். இந்த வாத்தியம் இருக்கே, பஞ்சமுக வாத்தியம், திருவாரூர் தியாகராயர் கோயில்லையும் திருத்துறைப்பூண்டி பிறவி மருதீஸ்வரர் கோயிலையும் இருக்குதுன்றது குறிப்பிடத்தக்கது. இந்திய நாட்டில் பல்வேறு ஓவிய பாணிகள் தோன்றி வளர்ந்தது. அவை யாதுன்னு பார்ப்போம். முதல்ல மதுபாணி ஓவியங்கள், 2வது ராஜபுதன ஓவியங்கள், 3வதா தஞ்சாவூர் ஓவிய பாணி, 4வது முகலாய ஓவிய பாணி, 5வது பசோலி ஓவிய பாணி. மதுபாணி ஓவிய பாணி பார்க்குறோம். பீகார், நேபாளம் இந்த எல்லையில் மதுபானிங்கிற ஒரு மாவட்டம் இருக்குது. இங்கே தான் மதுபானி ஓவியப்பாணி காணப்படுது. இந்த மதுபானி ஓவியப்பாணி மெழுகு ஊட்டப்பட்ட மண் சுவர்களில் தான் இந்த ஓவியங்கள் வரைவாங்க. மெழுகு ஊட்டப்பட்ட மண் சுவர்களிலேயே மதுபானி ஓவியப்பாணி வரையப்படுது. தாவர இலையிலிருந்து ஒரு வகை சாறு நிறம் தரும் அந்த மூலப்பொருளாக பயன்படுது. இந்த மதுபானி ஓவியப்பாணியில் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ராமாயணம் இருக்கு இல்லையா, அந்த ராமாயணத்தினுடைய முக்கியமான காட்சிகள் மதுபானி ஓவிய பாணியில் தான் வரைகிறாங்க. இது ரொம்ப முக்கியம். அடுத்தது பீகார், நேபாளம் எல்லை பகுதியில் இந்த மதுபானிங்கிற மாவட்டம் இருக்குது. இங்கே தோன்றியதுங்கிறது முக்கியம். ராஜபுதன ஓவியங்கள் இது எங்கே காணப்படுது அப்படின்னா, ராஜஸ்தான், மத்திய பிரதேச பகுதியில் இந்த ராஜபுதன ஓவியங்கள் வளர்ச்சி பெற்றது. இது ஒரு 18ஆம் நூற்றாண்டில் இந்த ராஜபுதன ஓவியங்கள் வளர்ச்சி பெற்றதுன்னு சொல்கிறாங்க. இந்த ராஜபுதன ஓவியங்களுக்கு சிற்றோவியங்கள் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிற்றோவியங்கள்னு சொன்னால் அது ராஜபுதன ஓவியங்கள்னு சொல்லணும். இந்த ராஜபுத்திரர்களுடைய அந்த அரண்மனை கோட்டை சுவர்கள் இருக்கு இல்லையா, அங்கே வரையப்பட்ட ஓவியம் தான் இந்த ராஜபுதன ஓவியங்கள். இப்போது சிறிய வண்ணத்தூரிகை இந்த இடத்துல மிக முக்கியம். சிறிய வண்ணத்தூரிகையில் தான் ராஜபுதன ஓவியங்கள் வரைய பயன்படுத்துவாங்க. இந்த ராஜபுதன ஓவியங்களுக்கு அந்த தாவரங்களினுடைய இலையிலிருந்து, தாவரங்களினுடைய சாறு, சிப்பி இதிலிருந்து தான் அந்த நிறங்கள் வரைவதற்கான நிறங்கள் எடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ராஜபுதன ஓவியங்களில் அரசன், அரசவை நிகழ்வுகள், அதே போல் அரசவையுடைய நிகழ்வுகள், அரசனை பற்றியும் மக்களுடைய தொழிலை பற்றியும், அரசனினுடைய போர் முறைகள், இதை தான் மையக்கருவாக வச்சு இந்த ராஜபுதன ஓவியங்கள் வரையப்படுது. தஞ்சாவூர் ஓவிய பாணி எங்கே காணப்படுதுன்னா, தஞ்சாவூரில் காணப்படுது. முக்கியமாக தஞ்சாவூரில் இருந்த அந்த ஓவிய பாணி வளர ஆரம்பிச்சது எந்த நூற்றாண்டுகள்லாம் 17ஆம் நூற்றாண்டு இருக்கு இல்லைங்களா, அப்போ தஞ்சை நாயக்க மன்னர் காலத்துலேயும், அதே போல் 18ஆம் நூற்றாண்டில் மராட்டியருடைய காலத்துலேயும் புகழ்பெற ஆரம்பிச்சது தஞ்சாவூர் ஓவிய பாணி. ஏன்னா தஞ்சாவூர் ஆட்சி பண்ணது நாயக்க மன்னரும் மராட்டியர்களும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. சரபோஜி, தஞ்சை மராட்டிய மன்னர் இருக்கார்ல, அந்த சரபோஜி காலத்தில் குறிப்பிட்ட ஒரு செய்தி, ஆந்திராவில் இருந்து தஞ்சைக்கு குடியேறிய மூச்சி அப்படிங்கிற ஓவிய கலைஞர்கள், இது ஒரு குரூப்பு, மூச்சுங்கிற ஓவிய கலைஞர்கள் குரூப்பு பரம்பரை தொழிலாகவே அந்த தஞ்சாவூர் ஓவிய பாணியை வளர்த்தாங்கன்னு சொல்லலாம். சரி, இந்த புராணங்களில் இருக்கு இல்லையா, புராணங்களில் சொல்லக்கூடிய அந்த கடவுளுடைய உருவங்கள், அந்த உருவங்களை தான் தஞ்சாவூர் ஓவிய பாணியில் நீங்கள் பார்க்க முடியும். கரும்பச்சை, அடர் நீலம், ஒளிர் சிவப்பு இந்த மாதிரி வண்ணத்தை தான் பின்புலமாக வச்சு தஞ்சாவூர் ஓவிய பாணி வரையப்படுது. முகலாயர் ஓவிய பாணி இது 16ஆம் நூற்றாண்டு முகலாயர் ஆட்சி காலத்தில் வளர்ச்சி அடைந்த ஒரு ஓவிய பாணின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இங்கே சொல்கிறாங்க, ஹுமாயூன், இந்த ஹுமாயூனுடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவில் பாரசீக பாணியிலான ஓவியங்கள் வளர்ச்சி பெற ஆரம்பிச்சது. சரியா? இப்போ முகலாய ஓவிய பாணினா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாரசீக ஓவிய பாணியவும் இந்திய ஓவிய பாணியவும் ரெண்டுத்தையும் சேர்த்தாதான் இங்கே முகலாய ஓவிய பாணின்னு சொல்லணும். சரிங்களா? அப்படிப்பட்ட பாரசீக பாணி
ஹுமாயூன் ஆட்சி காலத்தில் தான் வளர ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாங்க. இப்போ முகலாயர் கால ஓவியர்கள் பாரசீக பாணியில் ஓவியங்களை வரைய தொடங்கி இந்திய ஓவிய பாணியையும் அது கூட சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோதான் கான்செப்ட். அடுத்து முகலாய ஓவிய பாணி முகலாய மன்னர்களால் வளர ஆரம்பிச்சுது. இப்போது சிறந்த ஓவியராகவே திகழ்ந்த ஒரு முகலாயர் யார் அப்படின்னு கேட்டால் ஜஹாங்கீர். இந்த ஜஹாங்கீர் ஓவியக்கலைக்கு முக்கியத்துவமும் தந்தார். ஜஹாங்கீரே ஒரு சிறந்த ஓவியராகவும் விளங்கினார்னு சொல்கிறாங்க. இந்த முகலாய பாணி ஓவியங்களில் அரசர், அரசியர், அரண்மனை கொட்டாட்டங்கள், அந்த அரசவையினுடைய நிகழ்வுகள் என்ன, இயற்கை காட்சிகள், இளவரசர், இளவரசியர், இவங்கள பற்றிலாம், இவங்களுடைய வீர செயல்களை பற்றிலாம் ஓவியமாக வரைஞ்சிருப்பாங்க. பசூலி ஓவியப்பாணி இது 17ஆம் நூற்றாண்டில் காஷ்மீர் இருக்குல்ல, இந்த காஷ்மீரில் ராவி நதிக்கரை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ராவி நதிக்கரையில் அமைந்து உள்ளது தான் அந்த பசோலிங்கிற இடம். இந்த இடத்தில் தோன்றி வளர்ந்த ஒரு ஓவியப்பாணி தான் பசோலி ஓவியப்பாணின்னு சொல்கிறோம். பசோலி ஓவியப்பாணியில் புராணங்களில் குறிப்பிட்டுள்ள கடவுளினுடைய உருவம் முக்கியத்துவம்னு சொல்கிறாங்க. இதைத்தான் நம்ம பார்த்தோம். தஞ்சாவூர் ஓவியப்பாணிலையும் புராணங்களில் கூறப்படும் கடவுளினுடைய உருவங்கள் ஓவியமாக தீட்டினார்கள்னு. அதே தான் இங்கே பசோலி ஓவியப்பாணிலையோ புராணங்களில் குறிப்பிடப்படும் கடவுளினுடைய உருவம் முக்கியத்துவம் பெறுதுன்னு. அஜந்தா எல்லோரா சித்தன்ன வாசல், இந்த இடங்கள் அந்த ஓவியத்துக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த அஜந்தா எல்லோரா சித்தன்ன வாசல் போன்ற இடங்களில் வரையப்பட்ட ஓவியங்கள் இந்திய ஓவியத்தினுடைய சிறப்புகளை வெளிப்படுத்துகிறதா இருக்குது. இலங்கையில் எந்த இடத்துல இந்திய ஓவியங்களின் சாயல் காணப்படுதுன்னு கேட்டால், இலங்கையில் சிகிரியா அப்படிங்கிற இடத்துல தான் இந்திய ஓவியங்களின் சாயல்கள் இந்த சிகிரியா என்னும் இடத்தில் காணப்படுகிறது.